முக்கியமா மகரத்தை பொறுக்கக்கூடிய ஸ்தலம் பாத்தீங்கன்னா நாமக்கல், சேலம் இந்த மாதிரி இடங்கள். ஸோ அங்க கோட்டை மாரியம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க. குடும்பஸ்தானம் அபிவிருத்தி ஆகணும், ஃபேமிலிக்குள்ள நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல கோட்டை மாரியம்மனை தரிசனம் பண்றது பயங்கரமான சக்சஸ் கொடுக்கும். அதுல ஸ்பெசிஃபிக்கா திருவோண நட்சத்திரக்காரங்க பண்ணியே தீரணும். அந்த அம்மனுக்கு ஒரு முறை பௌர்ணமி அன்னைக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கறது, பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது, இதெல்லாம் உங்க ஃபேமிலியில பெண்கள், மூத்த பெண்கள், இவங்களுடைய ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான் ஏதாவது ஒரு சிக்கல் வருது, தேவையில்லாத போய், அதாவது பணம் நல்ல விஷயத்துக்கு செலவாதோ இல்லையோ கெட்ட விஷயத்துக்கு செலவாகாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த பரிகாரங்கள் பண்ணா உங்க லைஃப் நல்லா இருக்கும். அது பண்ணணும். இன்னொன்னு உத்திராடம், அவிட்டம் இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் கண்டிப்பா லைஃப்ல ஒரு முறையாவது நீங்க பெரிய ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து பண்ற மாதிரி வரும். நிர்வாகம் பண்ற மாதிரி, இல்லைன்னா உங்க ஃபேமிலியோட பிசினஸை நீங்க டேக் ஓவர் பண்ற மாதிரி, தொழில் அபிவிருத்தி பண்ற மாதிரி, இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். என்னுடைய சூரியனோட இடத்துல கேத்து இருக்கிறதுனால சம்டைம்ஸ் நைட் டைம் டிராவல் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த 2 நட்சத்திரக்காரங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும். மற்றபடி ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க நினைச்சது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். தெய்வ அனுகிரகத்து ரொம்ப முக்கியம். அதனால துர்க்கை வழிபாடு, அம்மன் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மாரியம்மனுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நார்மலான ஒரு ரூபம் பிரத்யக்ஷ ஸ்வரூபத்துல அம்மன் கிடையாது. அந்த மாரியம்மன் ஏன் பேர் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 2 அம்மனா இருக்கும். அதாவது சாதாரணமா படுத்திருக்கக்கூடிய அம்மன். சுவாமியோடைய அனுகிரகம் என்னன்னா அந்த அம்மனுடைய தலையை வெட்டுன்னு சொல்லிடுவாங்க. தலையை வெட்டினதுக்கு அப்புறம்